தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/7/2023 வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 9:29 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்கள். சில தினங்களுக்கு முன்னால, ஒரு 4 தினங்களுக்கு முன்னால சொன்னேன். தங்காயம் காக்க வெங்காயம் சேர்க்க, கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம். நல்ல ஆரோக்கியம் சம்பந்தமான பழமொழி வடிவத்திலே மிக அற்புதமாக முன்னோர்கள் சில வைர வரிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் படித்து அறிந்து கொண்டால் உங்களுடைய ஆரோக்கியமும் சீராகும். அதற்கு எளிய வழி எவ்வளவோ இருக்கிறது என்று சொன்னேன். அதிலே ஒன்று, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவரும் கோலை வீசி குலுங்கி நடப்பாரே அப்படின்னு ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய். காலையில் இஞ்சி சாப்பிடுவோம்மா. இஞ்சியை மேல் தோலை எடுத்துவிட்டு துவையலை அரைச்சி அல்லது துவையலில் சேர்த்துக்கலாம். கடும்பகல் சுக்கு சாப்பிடணும்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைம்பாங்க. சாதாரணமாக ஜீரண கோளாறு இருந்தாலே கொஞ்சம் ஒரு சுக்குத்தூள் எடுத்து நீங்கள் வச்சு வெந்நீரில் போட்டுக்கிட்டா போதும். அந்த ஜீரண கருவிகளுக்கெல்லாம், அந்த பழுதான கருவிகளெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிருமா. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னா என்ன? அப்போ எல்லாத்துலேயும் தலைமை பொறுப்பாக இருக்கிறது சுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகையினாலே தான் அது கடும்பகல்னு இல்லை, எப்போ உங்களுக்கு ஜீரண தொல்லைகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுக்கு கஷாயம் குடிப்பதுங்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவரும், அதாவது ஊன்றுகோல் வச்சு நெடுங்கி நடப்பவர்கள் கூட கோலை வீசிவிட்டு குலுங்கி நடப்பறே, நிமிர்ந்து நடப்பறேங்கிறாங்க. ஆக இப்படியெல்லாம் சொல்லியது ஒன்று. சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லா வீடும் மகிழ்ச்சி தராதுன்னு போட்டிருக்காங்க. சிறு குழந்தை இருந்தால் அதோட நம்ம பேசி கொஞ்சம் குலாவுகிற பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் துள்ளி ஓடிவிடும். அதில் நம்ம ஒரு ஆர்வமாக நம்ம அதோடு பேசுகிற போது எவ்வளவு கவலை இருந்தாலும் அது பறந்தோடிடும். ஆனால் உணவில் சீரகம் இல்லாமல் இருக்கப்படாதான். அந்த சீரகங்கிற சொல்ல பாருங்க, அகத்தை சீராக்குவது, நம்முடைய உடலை சீராக்கக்கூடிய ஆற்றல் அந்த சீரகத்துக்கு உண்டு. சீரகத்தை சூப்பில் வச்சுக்கலாம், நம்ம ரசம் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. அந்த சீரகத்தூள் சேர்த்துக்கிற பொழுது சீரகம், தோசையில் கூட ஜீரக தோசைன்னு இருக்கு. அப்படி சீரகம் எல்லா உணவும் சிறு குழந்தை இல்லா வீடும் மகிழ்ச்சி தராதுன்னு போட்டிருக்கேன். அது மாதிரி இன்னொரு பழமொழி, கொய்யாவை பிறர் கொய்ய விடாதே அப்படின்னு ஒரு பழமொழியாக சொல்லியிருக்காங்க. கொய்யான்னு உங்களுக்கு தெரியும், கொய்யா பழம் கடைகளில் எல்லாம் விற்கும். பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸில் ஏறின போது கீழே இருந்து தட்டில் தூக்கிட்டு கொய்யான்னு விற்பாங்க. அந்த பேரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கொய்யா அப்படின்னா கொய்தல் அப்படின்னா பறித்தல் அர்த்தம். அதை கொய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் பறித்து கொண்டு வான்னு அர்த்தம். கொய்யானா என்ன அர்த்தம்? யாரையும் கொய்ய விடாதே, நீ மட்டுமே கொய்து சாப்பிட வேண்டும். அதுதான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கொய்யா மரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணுமா. அதனுடைய இலைகளை எல்லாம் நம்ம அதை இது பண்ணி சாப்பிடுவாங்க. அதை கொஞ்சம் தண்ணீரில் வச்சு அவிச்சு அதனுடைய சாறுகளை எல்லாம் பிழித்து சாப்பிடுகிற பொழுது நீரிழிவு நோயெல்லாம் கட்டுப்படுங்கிறாங்க. கொய்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த கொய்யாவை ஒரு கொய்யா முழுமையாக சாப்பிட்டால் கூட உடலில் சில இந்த விட்டமின்களுடைய எண்ணிக்கை கூடி நல்ல ஆரோக்கியத்தை சீராக்கிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேரே கொய்யான்னு இருக்கு, மிக அற்புதமான பெயராக வைத்தார்கள். அதே போல வெந்தயத்தை தினமும் சேர்த்துக்கணுமா. வெந்தயம் நீங்கள் சேர்த்தால் பந்தய குதிரை போல் வாழலாம்ங்கிற. வெந்தயம் குளிர்ச்சி தரக்கூடியது. இளநியை எடுத்து இளநியை கொஞ்சம் மேலே மட்டும் சீவிட்டு அதுக்குள்ளே வெந்தயத்தை போட்டு இரவு ஊற வச்சுருவாங்க. காலையில் எடுத்து குடித்தா உடம்பு மிக மிக குளிர்ச்சி அடைஞ்சிருமா. எவ்வளவு உஷ்ண திரேகமாக இருந்தாலும் குளிர்ச்சியாக மாற்றுகின்ற ஆற்றல் வெந்தயத்துக்கு உண்டா. வெந்தயத்தை சேர்த்தால் பந்தய குதிரை போல் வாழலாம்னு சொல்லி ஒரு பழமொழி சொன்னார்கள். இப்படி இன்னும் எத்தனையோ உணவு சார்ந்த பழமொழிகள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றை பற்றியெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் எந்த உணவை எப்படி சேர்த்துக்கொள்ள வேண்டும், எதை சேர்த்தால் நம்முடைய உடல் பலப்படும் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். யோகங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் யோசித்து செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். கடன் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு வேலைப்படு அதிகரிக்கும், மனக்கலக்கம் ஏற்படும். நாம் செய்த முயற்சிக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கும். குறிப்பாக இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மனக்கசப்பு தரும் தகவல் வருகின்ற நாள்.
மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடும். உங்கள் ராசிநாதனோடு செவ்வாய் புதன் இருந்தாலும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அவரை பார்க்கும் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையாது. தொழில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். வருமானம் உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். கடந்த காலங்களாக இருந்தவர்கள் எல்லாம் இனி வசந்த காலமாக மாறப்போகின்றது. 2 சூரியன். பொது வாழ்விலே புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் வரலாம். உத்தியோகம் தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. கடகராசினியர்களே, ராசியிலேயே தனாதிபதி சூரியன் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பொது வாழ்விலே புகழ் கூடும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பக்கபலமாக இருந்து நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுகின்ற நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இன்று தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். இனம் புரியாத கவலை மேலோங்கி இருந்தாலும் கூட பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. சமூகத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். சிறுக சிறுக சேர்த்த பணம் செலவிற்கு பயன்படும் விதத்திலே அமையப் போகின்றது. இருந்தாலும் சனி பார்வை இருப்பதால் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். கன்னிராசினியர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கின்ற நாள். இன்று சேமிப்பில் கொஞ்சம் கரையத்தான் செய்யும். குரு 8 இருக்கின்றார். அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது. அருகில் இருப்பவர்களை நீங்கள் நம்பி செயல்பட இயலாது. ஏதேனும் பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைத்தால் அவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டு அவதிப்பட நேரிடும். துலாம் ராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. உங்களுக்கெல்லாம் இன்று எச்சரிக்கை தேவை. மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். இறை வழிபாட்டு மூலமாக ஓரளவேனும் நீங்கள் நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளலாம். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கடன் சுமை கூடும். அருகில் இருப்பவரின் ஆதரவு குறையும். நீங்கள் உங்கள் மீது உத்தியோகத்தில் கூட குற்றச்சாட்டு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இடமாற்றம் தரும். உங்களுக்கு இனிமையை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக ஆக்குவதற்கு நிதானமும் பொறுமையும் தான் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன். பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். இன்னும் சொல்லப்போனால் பதவியில் இருப்பவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள் என்று கூட சொல்லலாம். இன்று பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கிய வீடை கிரகப்பிரவேசம் செய்ய எப்பொழுது நல்ல நாள் என்று இன்று ஆராய்ந்து முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். அதுவும் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறியும் தென்படும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, 8ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்ற பொழுது எதை நீங்கள் எளிதில் செய்யவும் இயலாது. அதே நேரத்தில் மனக்கலக்கமும் அதிகரிக்கும். அதிகாரிகள் மற்றும் ஆண்டோர்களுடைய பகை உங்களுக்கு உருவாகலாம். எனவே சமூகத்தில் பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. 3 சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். சரளமான பண வரவு இருந்தாலும் கூட சரளமாக உங்களுக்கு அது அமையாது. ஒரு தொகை கையை விட்டு போன பிறகு அடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரலாம். இன்று கவனத்தோடு இருப்பது மட்டுமல்ல, கிழமை வெள்ளி என்பதால் வடக்கு நோக்கி அம்மனையும் வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். கேட்ட சலுகையில் உங்களுக்கு கிடைக்காது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் நண்பர்களிடமோ அல்லது சக பணியாளர்களிடமோ கொடுத்தால் அது நடைபெறாமல் போய் பெரும் சிக்கலில் மாற்றிவிடலாம். எனவே எதையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வக்ரச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. இருந்தாலும் கூட சனி சொந்த வீட்டில் இருப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்கள் பகை அகலும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள். திடீர் விரயங்கள் வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானம் வந்து சேரும். மீனராசினியர்களே, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். நீங்கள் இன்றைக்கு சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கும் சென்று வழிபட முன்வருவீர்கள். 2 குரு இருக்கின்றார். ராசிநாதன் குரு 2 இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பாக்கியும் வசூலாகி பரவசப்படுத்தும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.